ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மாடித்தோட்ட அறுவடையை பார்க்கலாங்களா? ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப மழையும் இல்லைங்க. மிதமான தூறல் அப்பப்போ போட்டுக்கிட்டு இருக்கு. தோட்டம் நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு அறுவடை வந்து நெய் மிளகாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி வந்து 2வது பேட்ச் வந்து அறுவடை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பேட்ச்சில் நிறைய பழம் வந்து இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பழைய செடியில் இவ்வளோ பழம் வர்றதே பெரிய விஷயம். இந்த கிளைமேட்டுக்கு வந்து சாம்பாரெல்லாம் வச்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் வெண்டைக்காயை பறிச்சுட்டு போய் காரக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நம்ம மாடித்தோட்டத்தில் எனக்கு ரொம்பவும் பிடிச்சமான செடியில் ஒன்று இந்த ஸ்வீட் லைமும் கூடங்க. எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா பழம் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், பூ வச்சுக்கிட்டே இருக்கும், காயும் பழமும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி தான் இந்த மினி ஆரஞ்சும் எனி டைம் காய் வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இடையில பார்த்திங்கன்னா இந்த பக்கெட்டில் வந்து மணத்தக்காளி செடி வளர்ந்து வந்து இருந்தது. அதனால் கொஞ்சம் காய் கொடுக்காமல் இருந்தது. மணத்தக்காளி செடியை பிடுங்கி போட்டதுக்கப்புறம் ரெகுலராக இதுவும் வந்து பழம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கத்திரிக்காய், நிறைய வெரைட்டி கத்திரிக்காய் நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, கத்திரிக்காய் நிறைய இருந்தது. அதையும் பறிச்சுட்டு போயிடலாம். இன்றைக்கி தேவையான காய்கறி பழம் எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. மேலும் தரமான நாட்டு விதைகள் மற்றும் மாடித்தோட்ட பொருட்கள் வாங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.